ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாழை பழத்தை வச்சு சூப்பரான ஒரு பணியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு செவ்வாழை பழம் நல்லா பழுத்து தான் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பழம் கனிஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பழுத்து வீணாக்கி தூக்கி போகிறத விட இதை மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம துண்டு துண்டாக போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை கையால் கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாங்க. நான் ஈவனாக வரணுன்றதுக்காக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பழம் தாங்க சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2-3 கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அரை மூடி தேங்காய், 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டுங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ விழுதோடு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போது மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான இனிப்புக்கு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்தால் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்து இதோட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை நீங்கள் தண்ணி ஊற்றி காய்ச்சி அப்புறம் வடிகட்டி கூட சேர்த்துக்கலாங்க. நான் இதை டைரெக்டாகவே சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆப்ப சோடாவும் கூடவே இந்த இனிப்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். இது ஊறுறது மூலமாக நல்லா புசு புசுன்னு வருங்க மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும்பொழுது இதை அப்படியே நல்லா வழித்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு வந்த உடனே இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு சின்ன சின்ன போண்டாவை போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி விழற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. ஒரு போண்டாவை நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு போண்டா போடும்பொழுது மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கருத்து போகாமல் அழகாக உள்ளெல்லாம் வெந்து வரும். நம்ம இன்றைக்கி இதை கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்குறோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மைதா கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். கோதுமை மாவுலேயும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த போண்டா மாவோட சின்ன சின்ன நட்ஸ்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லாவே இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அழகாக வெந்து வந்திருக்குன்னுட்டு. உள்ளே நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பழம் வச்சு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அந்த வாழைப்பழத்தோட வாசனையும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஈடு வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே ஒரே கலரில் அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போது அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்கங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, இதில் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸியான ரெசிபி வேணும்னா குப்பூஸ் கவர்-அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த போண்டா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே நல்லா ஒரே மாதிரி கலரில் அழகாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெதுன்னு இருக்குது பாருங்கள். இது கல் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பிரித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு உள்ளாரெல்லாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.